சாரி கைஸ், சம்திங் டேட்டா இஷ்யூஸ். அதனால் அந்த வீடியோ மட்டும் பாஸ் பண்ணிவிட்டு அகைன் இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டியோட அக்டோபர் மந்த் சார்ட் செகண்ட் வீக் அனலைசிஸ் பண்ணியிருந்தோம். அதில் நம்ம வெனஸ்டே வரை அனலைஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். தேர்ஸ்டே வந்து சிபிஐ நியூஸ் வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு டியூஸ்டே உருவான ஒரு 4 hour ஓபியை வெனஸ்டேவோ மார்க்கெட் டேப் ஆகிருக்கு. தென் தேர்ஸ்டேவோ அங்கே நின்றுட்டு இருந்திருக்கு. டேரெக்டாக நம்ம டிடிஓ 1 hourல மார்க் பண்ணிவிட்டு 50 minute டைம் ஃப்ரேமில் போயிட்டு நியூயார்க்கில் நமக்கு என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம். ஸோ அது கண்டினியூஷன் வீடியோ தான், நியூ வீடியோ கிடையாது. ஓகே, தேர்ஸ்டே 10th October. தென் இங்கே நல்லா நோட் பண்ணுங்க, இதுதான் வந்து நம்மளோட நியூஸ் கேண்டில். ரொம்ப மோசமாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் சிபிஐ வந்து நல்லாவே இல்லைன்னு சொன்னது. நான் வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப மோசமாக இருந்தது சிபிஐ. ஓகே, இப்போ நம்ம டேட்டாவோட இந்த ட்ரேட் பிளான் வீடியோ பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மணிக்கு கோர் சிபிஐ எம்என்எம் அகைன் ஒய்ன்னு இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ சிபிஐனா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரைட், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெளிவான எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்கும். இதில் முக்கியமானதே இங்கே மேலே இருக்குல்ல, இதுதான் வந்து உங்களோட ஓவர் வியூ சொல்லும். சேஞ்ச் இன் த ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பர்ச்சேஸ்ட் பை கன்சியூமர்ஸ் வாங்கக்கூடிய பொருட்களோட கூட்ஸ் ஆகட்டும், இல்லை அவங்க நுகரக்கூடிய சர்வீசஸ், அதனுடைய ப்ரைஸஸ் வந்து எந்த அளவுக்கு மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும், அதை தான் வந்து நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகேங்களா? இது எந்த அளவுக்கு முக்கியம்னா, ஒரு நாட்டினோட இன்ஃப்ளேஷனை வச்சு தான் நாட்டோட இன்ட்ரெஸ்ட் பேங்கோட ரேட்ஸ், அதாவது சென்ட்ரல் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சொல்லும். ஸோ அது எதெல்லாம் பார்ப்பாங்கன்னா, இன்ஃப்ளேஷன் ஒரு இண்டிகேட்டர் இதெல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க. அதில் சிபிஐன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு அவங்க பார்க்கறதுனால இந்த நியூஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் என்எஃப்பி வரும். என்எஃப்பி வந்து எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தப்பட்ட நியூஸு. ஃபர்ஸ்ட் வீக்கில் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு கன்சியூமர்ஸ் போய் ஒரு பொருளை வாங்க முடியுமோ இல்லை சர்வீசஸ் அடைய முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த மந்த்தில் என்எஃப்பியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து சிபிஐ எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு லீடு கொடுக்கும். ஓகேங்களா? எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் சிபிஐ அதிகமாக தான் ஆகும். ஏன்னா கன்சியூமர்ஸ் வந்து வாங்கவே இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது நாடு. அப்படி இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருந்தாலுமே சம்பளம் எந்த அளவுக்கு இருக்கு அதெல்லாமே வச்சு தான் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவே வரும் நம்மளுக்கு. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு சிபிஐ வந்து மோசமாக காமிக்கும். ஏன்னா ஒன்று மார்க்கெட்டில் பர்ச்சேசஸ் வந்து ஒரு ஃபேர் ப்ரைஸில் நடக்கணும், ஒரு நியாயமான விலையில வந்து நம்மளுக்கு கிடைச்சாதான். அது பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு நம்மளுக்கு இந்த மளிகை சாமான்லேருந்து பெட்ரோல் டீசல்லேருந்து எல்லாம் ஏறிட்டே இருந்ததுன்னா நம்ம அதை வாங்கவும் முடியாது. அப்போ வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் சிபிஐ பொஸ்டாக தான் காமிக்கும். ஸோ இதை வச்சு அடுத்தது 3வது வாரத்தில் எப்பவுமே உங்களுக்கு எஃப்ஓஎம்சி செட் பண்ணுவானுங்க. அதனால தான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் வேணும்னு சொல்றது. இங்கே டேட்டாவை பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ன்னு இருக்குல்ல, இந்த டேட்டா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா. இந்த 3 சிபிஐல இந்த ஒய்ன்னு இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அந்த அப்ரிவேஷன்லாம் இங்கே இருக்கும். ஒய்னா இயர், வேற ஒன்றும் இல்லைங்க, சைட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன போட்டிருக்கு, 2.5லேருந்து 2.3 வரும்னு போட்டிருக்கு. கம்மியாக வரும்னு போட்டிருக்கு. ஓகே, கம்மியாக வந்தால் யூஎஸ்டி வந்து ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய யூஎஸ்டி ஜேபி அந்த மாதிரி பேர்ஸ் வந்து செல் ஆகும். நம்ம யூரோ யூஎஸ்டி பேக்ல யூஎஸ்டி இருக்குல்ல, ஸோ யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, கோல்டு யூஎஸ்டி, இது மாதிரி பேர்ஸ் எல்லாமே வந்து இங்கே கம்மியாக இருந்தால் நமக்கு வந்து பை ஆகணும். ஓகேங்களா? ஆனால் இங்கே என்ன விஷயம்னா 2.5லேருந்து 2.4ன்றது கம்மி தான். ஆனால் மார்க்கெட் அப்படி ஏற்றுக்காது. அவங்க என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணாங்க, 2.3 வரணும்னு சொல்லுது இல்லை, அப்போ 2.3 வந்துருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் நினைக்கலாம் இங்கே 2.5 வந்திருக்குல்ல, 2.5லேருந்து 2.4 வந்திருக்குல்ல, ஒன்று கம்மியாக இருக்கு, அப்போ நம்மளுக்கு பை தான் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் மார்க்கெட் எனக்கு பை ஆகல. ஃபர்ஸ்ட் சிபிஐ கேண்டில் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே செல்லு தான் அடிச்சாங்க. காரணம் டேட்டா வந்து கரெக்டாக வரணும். அங்கே என்ன ஃபோர்காஸ்ட்ல கொடுத்துருக்கோ அந்த டேட்டாவாவது வரணும். நீங்கள் இந்த 2.5லேருந்து 4 கம்மின்னு சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் இங்கே கொடுத்துருக்கதோட கம்மியாக வரணும், அதுதான் மேட்டர். ஒன்று அந்த 2.3 வந்துடணும், இல்லை அதோட கம்மியாக வரும். ஆனால் டேட்டா அப்படி வரல, 2.4 வந்துருச்சு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும்னா கம்மினா பை ஆகணும்ல, ஆனால் அது பை ஆகாது, வேணும்டே வந்து நம்மளுக்கே செல் ஆகிடும், ஆப்போசிட்டாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ எனக்கு நல்லா தெரியும், நான் லைவ்ல பார்த்தேன். தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1 minute கேண்டில் செல் ஆச்சு சிபிஐல. அடுத்தது இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் டேட்டா இருக்குல்ல, இவன் பாருங்க 225, 231 அதிகமாக வரும்னு போட்டிருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் மட்டும் நீங்க கன்வர்ஷன் பண்ணி எடுக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து அங்கே பைன்னு இருந்ததுன்னா நீங்க டேரக்டா யூரோ யூஎஸ்டி பைன்னு எடுத்துக்கலாம். அதாவது 225லேருந்து 231 அதிகமா இருக்கா, அது பை தானே அர்த்தம். அப்போ மார்க்கெட் உங்களுக்கு வந்து யூரோ யூஎஸ்டி டேரக்டா பை ஆகும் எடுத்துக்கலாம். அது மட்டும் கன்வர்ஷன் பண்ணி எடுக்க மாட்டோம், மிச்ச டேட்டாஸ் எல்லாமே கன்வெர்ட் பண்ணி எடுப்போம். ஆனா அவன் யூஜா கொடுத்துருக்கான் பாருங்க, 2025லேருந்து 258 ரொம்ப அதிகமாயிடுச்சு. 31 ரொம்ப அதிகமா வந்திருக்கு. ஓகேங்களா? அதனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் செல் அடிச்சான் சிபிஐ. செல் அடிச்சு ஃபுல்லா எல்லா லிக்விடையும் கலெக்ட் பண்ணிட்டு அகைன் பை அடிச்சான். ஓகேங்களா? இது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தாலுமே என்ட்ரி கிடைக்குதுன்னு சொல்ல வரேன். எப்படி என்ட்ரி கிடைக்குதுன்றதை நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன் பாருங்க. ஜஸ்ட் சிம்பிள், டேட்டாவை ப்ரூஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி ப்ரூஃப் பண்ணணும். அதுக்காக தான் நான் எவ்வளோ டேட்டா எடுத்தது. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏஎம்டி அன்னைக்கு ஃபுல்லாக
ஆக்சுவலாக இது மட்டும் இல்லை, இதுவுமே உங்களுக்கு கன்சல்டேஷனாக ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஓகேங்களா? பர்ஃபெக்டாக போயிட்டு தூக்கியாச்சு பிஎஸ்எல். அப்போவே தெரியும் இந்த ஈக்குவலோஸ் எல்லாமே காலி ஆகணும். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட 1 டே 4 hour டார்கெட் லோவே இங்கே இருக்குது. ஓகேங்களா? அது வரைக்கும் நம்மளுக்கு வரணும் மார்க்கெட். ஸோ இப்போ இங்கே நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன ஆச்சு, நியூஸில் லைவில் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியும். ஃபஸ்ட்டு செல் ஆச்சு. செல் ஆகிட்ட பிறகு மார்க்கெட் 3 பை ஆயிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துக்கு நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. இங்கே என்ன சொல்ல வரேன்னா, செல் ஆகும்போது எம்எஸ்எஸ்ல அது அப்போ நம்மளுக்கு இது அக்யூமுலேஷன், இங்கே மேனிப்புலேஷன், இது ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எம்எஸ்எஸோட. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஓபி வந்து டேப் ஆயிருக்கு. ஓகே, இங்கே வந்து ஓபி டேப் ஆயிருக்கு. அப்போ அந்த ஓபியை வந்து டேப் ஆனது நியூஸ் கேண்டில் மட்டும் இல்லை, மறு கேண்டிலும் வந்து ஓபியை வந்து டேப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி ஓபி டேப் ஆனது நியூஸுக்கு அடுத்த கேண்டிலும் டேப் ஆயிருக்குன்னு சொல்ல வரேன். ப்ராப்ளம் அக்கௌண்ட் இருந்தாலும் நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம், நோ ப்ராப்ளம் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், இங்கே இந்த பிளேஸ்லேருந்து உங்கள் ஷார்ட் பொசிஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இது வரைக்கும் கம்பல்சரி அது வரைக்கும் நீங்கள் டிபி இது எஸ்எல் வச்சு தான் ஆகணும். $230 நீங்கள் ஒரு லாட்டுக்கு லாஸ் வைப்பீங்க. ஓகேங்களா? மினிமம் இந்த லோ வரைக்கும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் உங்களோட டிபியை. பட் அன்னைக்கு ரீச் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா இவ்வளோ மொமெண்டம் கொடுத்துட்ட பிறகு மார்க்கெட் உடனே ரீச் ஆகுமான்றது நம்மளுக்கு பெரிய டவுட் தான். ஏன்னா அந்த மொமெண்டம் வந்து கரெக்டாக செல் சைடில் கொடுத்துருந்தா பரவாயில்ல, அடுத்தது மார்க்கெட் செல் ஆகிட்டே போகலான்னு சொல்லலாம். ஏன்னா அவனே டபுள் சைடில் கொடுத்துருக்கான். மார்க்கெட்டில் மொமெண்டம் இல்லாதனால டபுள் சைடு அடிச்சிருக்கு, 700 பாயிண்ட் மேலே அடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:2 உங்களுக்கு எங்கே ரீச் ஆகுதுன்னு பாருங்க. நியர்லி இங்கே 1:2 ரீச் ஆகுது. ஓகே, நம்ம எடுத்த என்ட்ரியோட டைம் 6:15, இது வந்து 8 மணி. 1:2 இங்கே ரீச்டு. சரிங்களா? ஸோ இது ஒரு என்ட்ரி நம்மளுக்கு தேர்ஸ்டே நியூஸ் ஆஃப்டர் தான். எல்லாமே தெளிவான எக்ஸ்பிளனேஷன். ஒரு 4 hour ஓபியில் மார்க்கெட் நின்றுட்டு இருந்தது. 15 minute ஃபுல்லாக உங்களுக்கு அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், தென் டிஸ்ட்ரிபியூஷன், நியூஸ் சிபிஐ ஆன பிறகும் தான் நம்ம நியூஸ்க்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ ஒரு 1 day டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்மளுக்கு தேர்ஸ்டே எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு ஃப்ரைடே போய் நம்ம அனலைசஸ் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட்டு நம்மளுக்கு இது ஒரு இன்டெசிசிவ் கேண்டில் போல தான் தேர்ஸ்டே முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா எல்லாருக்குமே டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும், நம்ம இன்னும் வந்து ஓபியில் இருக்கோமே. ஆனால் இப்போ உங்களுக்கு புரியுதா, நம்ம என்னதான் அங்கே வந்து 0.5 கரெக்டாக நின்று ஒரு தெளிவான டே பிரேக்கர் பிளாக்ல தொட்டு உருவான ஒரு ஆர்டர் பிளாக்லேயே நின்று இருந்தாலுமே பை சைடு நம்ம போல. ஏன்னா நம்ம இஆர்எல் செல் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கோம், இப்போ செல்லு தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்து பைக் எதனா காமிச்சுதா? எங்கேயுமே பைக் காமிக்கல. எல்லா ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோவர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்எஸ் நான் அலைன்மெண்ட் பண்ணும் போதும் கில் ஜோன்ல தான் உங்களுக்கு என்ட்ரி எடுக்கிறேன். எல்லாமே செல்லு தானே ஆகுது, தெளிவாக தானே இருக்கு. ஸோ இப்படிதான் நீங்க வந்து மார்க்கெட்டை அனலிசிஸ் பண்ணணும். எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா ஒன்னே ஒன்றா சொல்லுவேன், இதை ஃபர்ஸ்ட் நீங்க பேக் டெஸ்ட் பண்ண கத்துக்கோங்க. ரிவர்ஸ்ல போயிட்டு இந்த மாதிரிலாம் எங்கெங்கெல்லாம் ஏரியாஸ் இப்போ நான் உங்க எதில் பண்ணிட்டு இருக்கேன், இது பேக் டெஸ்டிங் தானே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண கத்துக்கோங்க. அப்பதான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்படியே இல்லையா, நான் என்ன கேட்கறேன், எதுக்கு இங்க வந்து தான் நீங்க ட்ரேட் எடுப்பீங்களா? மிச்சம் என்ன பண்ணீங்க? ஓகே, இங்கேருந்து மார்க்கெட் ஃபுல்லாக மேலே போச்சுல, எப்படி போச்சு? இதோ இருக்க ஒரு ஐஆர்எல் இங்கேருந்து ஃபுல்லாக மேலே போதா? அகைன் வந்து இந்த இஆர்எல் எடுத்ததுக்கு இங்கே கொஞ்ச நாள் கன்சல்டேஷன் பண்ணிட்டு அப்புறம் தெளிவாக தானே கீழே வருது. திருப்பி இந்த பிரேக்கர் தொட்ட உடனே கன்சல்டேஷன் கூட இல்லாமல் நல்லா தானே மேலே போச்சு இந்த இஆர்எல் எடுத்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தானே கன்சல்டேஷன் ஆகிட்டு திருப்பி ஃபுல்லாக கீழே தானே வந்தது, நல்லா தானே வந்தது. அந்த டேஸ்ல நீங்க கவர் பண்ணா மாசத்துல 30 நாள் 22 நாள் தான் ட்ரேடிங் டே. அதுல நீங்க ஒரு 4-5 நாள் ப்ராஃபிட் பண்ணாலே உங்களுக்கு போதுமானது. ஒரு மனசாட்சியோட யோசிக்கணும். ஒரு 3% இருந்து 5% ஒரு 100K நீங்க மேக் பண்ணாலே $3,000 to $5,000. எல்லாரும் உள்ள வந்து மில்லியன் பில்லியன் யோசிக்கிறது நான் வேணான்னு சொல்லல. ஒரு 20,000 30,000 இருந்து ஒரு 50,000 சம்பளத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போயிட்டு இருக்கோம் இந்தியாவில். அதை விட்டுட்டு ட்ரேடிங் வரும்போது ஒரு ரியலிஸ்டிக்கா நம்ம ஃபினான்ஷியல் கோலை வந்து சீக்கிரமா அச்சீவ் பண்ணி அதுல இருந்து ஒரு சந்தோஷத்தை அடையணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து முன்னேறாம அதே இடத்துல ஸ்டக் ஆகி நின்னாலுமே உங்களுக்கு $3,000 to $5,000 இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு அதிகம் தான். உங்களோட கோல்ஸ் எவ்வளவுனாலும் பெருசா வைங்க, நான் வேணான்னு சொல்ல. அதுக்கேற்ற எஃபோர்ட்ஸை நீங்க போட்டுட்டு அதை யோசிக்கணும். வந்த உடனே எனக்கு 10% 5% 100K ஏன் வரல, இந்த மாதிரிலாம் யோசிச்சு எதுவும் பண்ண முடியாது. ஈவன் 2 to 3% in 100K இஸ் பெஸ்ட் லைஃப் ஃபார் இன் இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஓகே, தென் இப்போ தேர்ஸ்டே கேண்டில் எப்படி முடிஞ்சுன்னா இன்டெசிசிவா முடிஞ்சிருக்கு. நான் தான் சொன்னேன் 2 October மாதம், அதாவது செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபர் ரொம்ப மோசமா போயிட்டு இருந்தது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரைடே பார்க்க போறோம். ஒன் டேல ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் நான் டெய்லி வந்து பார்த்துட்டே போயிட்டே இருப்பேன். அதுக்காக ஒன் டே வந்து போறேன். அகைன் நீங்க 4 hourல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபிஐயோட கேண்டில் ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் மாட்டிச்சு. இந்த ஐல இருந்து இந்த லோக்குள்ள தான் மார்க்கெட் மாட்டிச்சு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரைடே எதனா இருக்கான்னு சொல்லிட்டு 1 hourல போயிட்டு ஒரு டிடிஓ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுவோம். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட பிடிஆர்எஸ் எதுவுமே இல்லை, நானே சொல்றேன் எதுவுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. என்ன இருக்குன்னா 15 minute ஓபி அங்க மார்க் பண்ணல சிபிஐ. அது ஆக்சுவலா ஒரு 1 hour ஓபி. அப்ப நான் சொல்ல வரேன்ட்டேன்.
அதுதான் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விடலாம். இதுவும் டவுட் இருக்கும், ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர் வந்தா கூட எத்தனை வாட்டி நீங்க ட்ரிகர் பண்ணாலும் எடுக்கலாமா, எடுக்கு கன்ஃபர்மேஷன்ஸோட பார்த்து எடுங்க. ஓகேங்களா, இப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா டிடிஓ இங்கே தானே மார்க் பண்ணியிருக்கேன், டிடிஓக்கு மேலே தான் பிடிஆர் இருக்கு, அதை நோட் பண்ணிட்டே அவங்க எல்லா இடத்துலையுமே. ஓகே, இங்க 9:30 கேண்டில் இங்க இருக்கு. 9:30 கேண்டிலுக்கு கரெக்டா ஆரஞ்சு கலர் லைன் நான் போட்டுறேன். ஓகே, தென் 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு ஏஎம்டி பார்க்க போறோம். அவ்வளவுதான் நம்ம பார்க்க வேண்டிய வேலையே. 15 மினிட் டைம் ஃப்ரேம் வந்தாச்சு. உங்களுக்கு கரெக்டா இங்க ஏஷியன் மார்க்கெட்டோட டூலை வந்து சும்மா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியா உங்க டிடிஓ வந்து கன்சல்டேஷன் ஆகத்தா தெளிவா சொல்லுதா, அதுக்காக தான் சொல்றேன். ஜஸ்ட் நீங்க ஈஸியா அப்படி கண்டுபிடிச்சிடலாம் ஏஎம்டிக்காக. இது ஏ, இது எம். ஆனா உங்களுக்கு தெளிவான ஒரு ஸ்ட்ரக்சரோட லோ எடுத்து ஒரு பிடிஆர் அந்த மாதிரி எதுவுமே டேப் ஆகல, ஏன்னா இந்த லோ எடுத்துருக்கணும் மினிமம். ஓகேங்களா, அதுக்கு இடையில இங்க எதுவுமே பிடிஆர்ஸ் நல்லா இல்லை. ஸோ லண்டனும் ஒன்றும் கிடையாது, அதுக்கு அடுத்தது நியூயார்க்லயும் எதுவும் பெருசா கிடையாது. ஸோ எனக்கு ஃப்ரைடே என்ட்ரியே கிடையாது. ஆனா நீங்க சொல்ல வரது என்னன்னா ஃப்ரைடே என்ட்ரியில விட்டுருங்க, பட் நீங்க மண்டேல இருந்து நல்லா எடுத்து பாருங்க. மண்டே ஒரு 3 hour, சாரி மண்டே ஒரு 3 hour, 4 hourல இருந்து 1 hour வந்து 15 மினிட் வந்திருக்கேன் லண்டன் கில் ஜோன்ல எடுத்தது. தென் இது வந்து டியூஸ்டே, அகைன் வந்து இது ஒரு 1 hourல இருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்தது தான் இது. டியூஸ்டே ஒரு 3 hour, ஓகே 3 3 6, இது 3, இன்னொரு 9 hour. ஓகேங்களா, தென் இது ஒரு 2 11 hour. 1% ரிஸ்க் இருந்தால் 11%, 1/2% ரிஸ்க் எடுத்தீங்கன்னா 5.5% தாராளமாக போதும் ஒரு மாசத்துக்கான ப்ராஃபிட்ஸ். ஸோ இப்படிதான் நம்ம யோசிக்கணும். நெக்ஸ்ட் 3rd வீக் ஆஃப் த அக்டோபரை ஜிபிபி யூஎஸ்ல நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.